வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. எதுக்கு போராட்டம்? பாகிஸ்தான் அரசாங்கம் பிஓகே மக்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, பாகிஸ்தானுடைய மற்ற பகுதி மக்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. பிஓகேல வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளே மறுக்கப்படுது, எங்களுக்கு சுதந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. ரவலாகோட் அப்படிங்கிற இடத்துல அமைதியாக நடந்து வந்த போராட்டத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை துப்பாக்கி சூடு நடத்தினதில் 32 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நாம் கூட நேற்று போட்ட வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இஸ்ரேலு பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்தினா சேவ் பாலஸ்தீனம், ஐ ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீனம், இஸ்ரேலுக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மீடியாக்கள், நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் வாய்ஸ் கொடுக்குறீங்க, திமுக இடதுசாரிகள்லாம் வாய்ஸ் கொடுக்குறீங்க. இதுவே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினா அதை கண்டித்து ஒருத்தங்க கூட வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்களே, என்ன காரணம், ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லி நேற்று போட்ட வீடியோவில் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இப்போது பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் இருக்கார்ல, அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. பிஓகேல போராடுபவர்களையும் இந்தியர்கள் போல எதிரியாக பார்க்கிறோம் அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்தியா மாதிரி எதிரியாக தான் நாங்கள் அவங்கள பார்க்குறோம், யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காருங்க. மதன் கௌரி கடந்த காலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார், ரொம்ப முன்னாடி. என்னன்னா, பாகிஸ்தான்காரங்களோட இவர் ஒரு புகைப்படம் எடுத்து அதை ஷேர் பண்ணி நோ ஹேட் ஒன்லி லவ், நம்ம இந்தியாவுடைய ஃப்ளாகை போட்டு ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு பக்கத்தில் பாகிஸ்தானுடைய ஃப்ளாகு, அப்படின்னா இந்தியா லவ்ஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். நோ ஹேட், வெறுப்பு வேண்டாம், ஒன்லி லவ், சவுத் இஸ் டிஃபரண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி மதன் கௌரி ஒரு பதிவு போட்டிருந்தார் முன்னாடி. அந்த பதிவு தான் என்னுடைய மைண்டுக்கு வருது. ஹேட்டெல்லாம் வேண்டாம், ஒன்லி லவ் அப்படின்னு நீங்கள் உருட்டலாம், ஆனால் பாகிஸ்தான்காரன் அப்படி உருட்ட மாட்டான். பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை எதிரியாக தான் பார்க்குறாங்க. இப்போது பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு பாருங்க, இந்தியாவை எதிரியாக தான் பார்க்குறோம்னு. அதனால இதுக்கு மேலேயும் இந்தியா லவ் ஹார்ட்டின் சிம்பிளை போட்டு பாகிஸ்தானுடைய கொடியை போடுறது, சவுத் இஸ் டிஃபரண்ட் ப்ரோ அப்படின்னு உருட்டுறது, இதெல்லாம் மதன் கௌரி தவிர்த்தா நல்லது. பிஓகே இஷ்யூவை ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐநா சபைக்கு கொண்டு போனார். அப்படி கொண்டு போகாமல் இருந்திருந்தாலே இந்நேரம் பிஓகே இந்தியாவோடு இருந்திருக்கும். ஐநா சபைக்கு பிஓகே இஷ்யூவை கொண்டு போனது ஒரு பெரிய தப்பு. இப்போ பாருங்கள், பிஓகேல இருக்கக்கூடிய பொதுமக்களும் கஷ்டப்படுறாங்க, பிஓகே இன்னும் இந்தியா கூட இணைய முடியாமையே இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழா நடந்துச்சுல, அந்த விழாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினர் ஆளுநர் அருளேக்கர் அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சரும் கூட இருப்பார், இந்த விழாவை அட்டன் பண்ணுவார் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு. திடீர்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் விழாவை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடலை 3வதாக பாட இருக்காங்க இந்த விழாவில், அதனால் நான் அந்த விழாவில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு புறக்கணிச்சிட்டாரு. புறக்கணிச்சா புறக்கணிச்சுக்கோங்க அப்படின்னு கவர்னர் அவர் பாட்டுக்கு வந்து பட்டத்தை வழங்கியிருக்காரு. இப்போ விஷயம் என்னென்னா, 113 பேருக்கு கவர்னர் பட்டத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் பட்டத்தை வாங்க வந்தது 871 பேர். இந்த 871 பேரில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கக்கூடிய 113 பேருக்கு கவர்னர் பட்டத்தை வழங்குவார். கவர்னர் 113 பேருக்கு பட்டத்தை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் துணைவேந்தர் மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அந்த மீதி இருக்கிறவங்கலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கவர்னர் கையால் பட்டத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கெங்கேயோ இருந்து நாங்கள் வந்திருக்கோம், 113 பேருக்கு மட்டும்தான் கொடுத்தா எப்படி, எல்லாத்துக்கும் கொடுங்க, நாங்கள் கவர்னர் கையால் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சில பேர்லாம் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. கவர்னர் விசாரிச்சிருக்காரு, ஏன் சலசலப்பு, என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது கவர்னர்கிட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனே கவர்னர் அவருடைய முடிவை மாற்றிக்கிட்டாரு. 867 பேருக்கும் பட்டத்தை தன்னுடைய கையாலே வழங்கியிருக்காரு கவர்னர் அருளேக்கர் அவர்கள். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்நேரம் டிஎம்கே ஆட்சியாக இருந்திருந்தா கவர்னரிடம் பட்டம் பெற மறுத்த மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராமாவே செட் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் இதே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ரவி அவர்கள்ட்ட பட்டம் பெற மறுத்த மாணவி ஜீன் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினாங்க மீடியாக்கெல்லாம். கடைசியில் அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த ஜீன் ஜோசப்பு மாணவி மட்டும் கிடையாது, திமுக பிரமுகருடைய மனைவியும் கூட
அப்போது ஒரு ட்ராமா இது அப்படிங்கிறத அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணார். இந்த வருடம் டிஎம்கே ஆட்சியாக இருந்திருந்தா அதே மாதிரியான ஒரு ட்ராமாவை இந்த வருஷமும் பார்த்துருக்கலாம். ஆனால் நடக்கிறது டிவிக்கு ஆட்சியா, எந்த ட்ராமாவும் இல்லை. ஆளுநர் பட்டத்தை கொடுக்கணும், ஆளுநர் கையால் தான் பட்டத்தை வாங்குவோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. பிறகு கவர்னர் எல்லாத்துக்கும் பட்டத்தை தன் கையாலேயே வழங்கியிருக்காரு. இது பேசுபொருளாக மாறி இருக்கு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? நடிகர் பிரகாஷ்ராஜ் சிஜேபி போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டார்ல. மோடி வெறுப்பு, மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கார் பிரகாஷ்ராஜ். இந்த பிரகாஷ்ராஜை அண்ணாமலை சிக்மங்களூர் எஸ்பியாக இருந்தபோது ஓட விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இப்போ வெளிவந்திருக்கு. பிரகாஷ்ராஜே ஒரு நேர்காணலில் அதை சொல்லியிருக்காரு. சிக்மங்களூர் எஸ்பியாக அண்ணாமலை இருந்தபோது இந்த பிரகாஷ்ராஜ் மற்றும் ஜிக்னேஷ் மேவானி, குஜராத்துடைய எம்எல்ஏ, காங்கிரஸுடைய சப்போர்ட்டோட எம்எல்ஏ ஆனவர், இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்திருக்காங்கன்னா சேவ் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. பொதுமக்கள்கிட்ட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம், மோடி ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள் நடந்துக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து திணிக்கலாம் அப்படிங்கிற பிளானோட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு நடந்திருக்கு. அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு? பர்மிஷனை வாபஸ் வாங்கியிருக்காரு. கடைசி நேரத்தில் பர்மிஷன்லாம் கிடையாது, இந்த மீட்டிங் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ரத்து பண்ண சொல்லிட்டாரு. இந்த ஜிக்னேஷ் மேவானி, பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை நாங்கள் வந்துட்டோம், எப்படி நீங்கள் வந்து பர்மிஷனை கேன்சல் பண்ணலாம், வந்ததுக்காக நாங்கள் பேசிட்டு தான் போவோம் அப்படின்னு ரோட்டு ஓரமாக நின்று வந்ததுக்காக கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பியிருக்காங்க. அண்ணாமலை சும்மா விடுவாரா? சிக்மங்களூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனு பிரகாஷ்ராஜ், ஜிக்னேஷ் மேவானி மேலெல்லாம் எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, வழக்கு பதிவு. இந்த கேஸுக்காக 2 வருஷம் கோர்ட்டுக்கு அலன்னு அலைஞ்சேன் நான், என்னை கோர்ட்டுக்கு அலைய வச்சுட்டாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நேர்காணலில் புலம்பி தள்ளியிருக்காரு பிரகாஷ்ராஜ். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகி அண்ணாமலைக்கு வலதுசாரிகள் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. வேற லெவல் சம்பவம் அண்ணா, இப்படி தான் பிரகாஷ்ராஜா ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க, வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் ஃபயர் விடுறாங்க அண்ணனுக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.